நான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த அஷ்மிதா விஷ்ணு இவங்களோட விஷயம். விஷ்ணு திரும்ப ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுலேருந்து மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. இப்போ திடீர்னு பார்த்தா அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் அரெஸ்ட் ஆனதுக்கான முக்கிய காரணம் என்ன மேம்? என்னென்ன பிரிவுகள் கீழே அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? கண்டிப்பாக. ஏன்னா இந்த விஷ்ணு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு அஷ்மிதா அவங்க பொறுத்த வரைக்கும்னா ஆரம்பத்துலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் விஷ்ணு அரெஸ்ட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா அதுக்கு ரீசன் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். திரும்ப திரும்ப ரெடிட்டில் ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் இல்லையா? அது ஃபஸ்ட் நம்ம சேனலில் தான் கொண்டு வந்தோம். அதாவது ஃபாரெக்ஸ் ஸ்கேம் பற்றி ஒரு விஷயமா இருக்கட்டும், அது அப்படியே 50 lakhsன்னு ஆரம்பிச்சு 50 crores மாதிரி அப்புறம் நிறைய எவிடன்சஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. கிடைச்சதை வச்சு மார்ச் மந்த் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் கமிஷனர் ஆஃபீஸில். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த ஃபாரெக்ஸ் ஸ்கேமில் விஷ்ணு மேலே ஆல்ரெடி பல ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடவே பார்த்தோன்னா நிறைய செக் பவுன்ஸ் கேசஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃப்ரம் தமிழ்நாடு, பெங்களூர், அது நிறைய விஷயம் நம்ம அதையும் பேசியிருக்கோம். ஸோ மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்தும் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் அடுத்தடுத்து வந்த ஒரு அப்டேட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் போலீஸோட என்கொயரி ப்ராசஸ் அந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் இப்படியே போயிட்டு இருந்தது. சரி, ஓகே, ஃபாரெக்ஸு ஸோ விஷ்ணு நிஜமாவே ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணல. ஏன்னா நம்மளும் நிறைய கொஸ்டின் நாங்கள் கேட்டிருந்தோம் இல்லையா? நிஜமாவே ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஏதாவது ப்ரூஃப் காமிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் we came up with some மெயில் பிரிண்ட் அவுட் இல்லையா? இல்லை நான் பண்ணியிருக்கேன் இதுன்னு சொல்லி மெயில் பிரிண்ட் அவுட்ஸ்லாம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ அதுக்கப்புறம் அவரும் கொடுத்தாரு. பட் அதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோஅப்ஸ் போக 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 விஷ்ணு சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அதுக்கு இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது எல்லாருக்குமே. அந்த லீகல் நோட்டீஸும் செக்கு கொடுத்தா ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் April 30 வரைக்கும் உங்களுக்கு டைமு. April 30 வரைக்கும் நீங்கள் யாரும் இதை செக்கை டெபாசிட் பண்ணக்கூடாது. ஸோ அதில் ரிட்டர்ன் மணி அப்படிங்கிற மாதிரி போச்சு. மக்களும் அதை நம்பி இருந்தவங்க இருந்துட்டு தான் இருந்தாங்க. ஓகே, இருக்காங்க இன்னமும். இது இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ மார்ச் இது அப்படியே கண்டினியூஸாக போச்சு, ஏப்ரல் வரைக்கும் போச்சு. தென் அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் தான் நம்ம எல்லாருமே விஷ்ணுவோட அக்கௌண்ட்லேயே சில வீடியோஸ்